ஒரு புயல் அடிக்கும், அப்போ காத்தாடியே விழுகிற மாதிரி இருக்கும், அப்போ விழுவ விட மாட்டோம். இதுதான் அதோட செயல். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை குலையிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது நாங்கள் விட மாட்டோம். அதான் தடுத்து ஆட்கொள்கிறது. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க, இந்த காத்தாடி விழுந்து நினைக்கிறா, விழுவே மட்டும்னு நினைப்பாங்களா? தான் இந்த காத்தாடியெல்லாம் விழுந்துருல, இந்த காத்தாடிலாம் செத்து அதுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க தான் நிறைய பேர். ஆனால் அந்த காத்தாடி ஏன் விழுகலை, சாகலைன்னா அந்த காத்தாடியை அந்த காற்றையே பராமரிச்சிச்சு. காத்தாடியை யார் அவங்களோட கனெக்டில் இருக்கணும்னா காற்று தான் கனெக்டில் இருக்கணும். அவ்வளோதான் அதோட செயல். அப்போ காற்று அந்த காத்தாடிக்குள்ளே என்ன இருக்கணும்னா அதை செயற்கையாக மாற்றக்கூடாது. இப்போ காற்றுக்கும் அதுக்கும் என்ன உறவுன்னா, நான் இயற்கையாக மாறுறதுக்கு தான் தயாராக இருக்கிறங்கும் போது காற்று அதுவாக உங்களுக்குள்ளே அடாப்ட் ஆகி உட்காந்துக்கும். இப்போ இருக்கிற கலைகள் எல்லாம் என்னென்னா, காற்றை வேகமாக பறித்து அதை நான் செயற்கையாக ஆகி குருவாக மாறுறேன்னு சொல்கிறாங்க. அதான் இதோட விஷயம். அப்போ என்னன்னா ஒரு 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 ஏரியாவை நம்ம வேகமாக அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இது மாறப்படணும்னு சொல்கிறேன்.